ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் அன்பேன் பண்ணுறதை பற்றி தான். ஓகேங்களா? ஆல்ரெடி இன்ஸ்டாவிலையும் நம்ம யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப் அன்பேன் ஆகலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? நான் அதுக்கு நிறைய பேருக்கு நான் ரெஸ்பான்ஸே பண்ணலை. அதுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல சாரி சொல்லிக்கணும். ஓகேங்களா? என்னால் ஒர்க்கில் அதை ரிப்ளை பண்ணி அது பண்ண முடியல. நேற்று சரி நம்ம இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்குன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? இது பட் 100% ஒர்க் ஆனது தான். ஏன்னா இது எனக்கு இன்ஸ்டாவில் ஒருத்தரோட நம்பர் இதானது. அது என்ன மாதிரி எரர் அவருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாகின் பண்ணும்போது என்னோட நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தது, காண்டாக்ட் சப்போர்ட்னு சொல்லி வந்தது. அதை நான் இப்போ அவருக்கு ரெட்டிஃபை பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா? பட் 1 மந்த்தாக அவருக்கு அன்பேன் ஆகிடுச்சான். அன்பேன் ஆகி 1 மந்த் ஆகிடுச்சான். பட் அதை நான் ரெக்கவர் பண்ணி கொடுத்தேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நான் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பட் நீங்கள் இதை கண்டினியூட்டியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்குள்ளே ஒரு சில பேர் எனக்கு ஒர்க் ஆகலை, என்ன பண்ணாலும் இதாகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் கமெண்ட் ரிப்ளே பண்ண முடியல. இன்ஸ்டாவிலேயே என்னை கான்டெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பண்ண சொன்னேன். இன்ஸ்டாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறதே 400 ஃபாலோவர்ஸ் என்ன தான் இருக்கும். பட் ஏன்னா எனக்கு ஒரு 500-600 பேருக்கு மேலே எனக்கு மெசேஜே பண்ணியிருப்பாங்க அந்தமாரி வாட்ஸ்அப் அன்பேண்ட் ஆகலைன்னு சொல்லி. ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரிப்ளே பண்ண முடியாததுக்கு முதல்ல சாரி. ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி அன்பேன் பண்ணுற வீடியோ பார்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைலுக்குள்ளே போய்ட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் மொபைல் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் தான், ஏன்னா நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அதர் மொபைலாம் பண்ணுறதால நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் லாகின் பண்ணுறேன். சரிங்களா? இல்லை கிளிக் பண்ணி யூசர் டிஃபரெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்பர் இருந்தால் அதில் ஷோ ஆகும். அப்படிலாம் நியூ நம்பர் கேட்கும், கொடுக்க வேண்டியதான். கொடுத்தோன்னே இந்த மாதிரி மொபைல் நம்பர் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. என்ன அப்படின்னா, இஸ் பேண்டட் ஃப்ரம் யூஸிங் வாட்ஸ்அப் கான்டாக்ட் த சப்போர்ட் ஃபார் ஹெல்ப். ஓகேவா? ஒன்று கேன்சலு, இன்னொன்று சப்போர்ட். இது 2 மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இந்த 2 மட்டும் தான் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இதில் கிளிக் பண்ணுறேன், என்னென்னா சப்போர்ட்டை கிளிக் பண்ணுறேன். சப்போர்ட்டை கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி ஷோ ஆகும். இதில் மேலே என்னென்னா டிஸ்கிரிப்ஷனை பண்ண சொல்லும், கீழே ஒரு அட்டாச் பண்ணுற மாதிரி ஆட் ஸ்க்ரீன்ஷாட்னு உங்களுக்கு காமிக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. அதை மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். பட் நான் என்ன டைப் பண்ணுறத முதல்ல ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட்ச் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இது பண்ணிங்க. இதோட இதை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுலேயும் பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. பட் இதுதான் நீங்கள் அதில் என்டர் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? என்னன்றதை நான் பாருங்கள். இஸ் பேண்டட் ஃப்ரம் யூஸிங் வாட்ஸ்அப் கான்டாக்ட் சப்போர்ட். என்ன அப்படின்னா நமக்கு கான்டாக்ட் சப்போர்ட் ஃபார் ஹெல்ப். இது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆனது. ஓகேவா? அதை தான் நான் இது பண்ணிட்டேன். அதை என்டர் பண்ணிட்டோன்னே ப்ளீஸ் உங்களுக்கு இது பண்ணிடுவேனே, நான் அந்த எரர் சப்போர்ட்னு பார்த்தியா, அதை நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதை கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. இது லாகின் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்காக தான் அதை பண்ணேன். பட் அதை கொடுத்தவொடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஒன்றுக்கு ஒரு 2 ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குற விஷயத்தை இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ஆட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸ்க்ரீன்ஷாட்டை அதில் கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் இருக்க இமேஜ் அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக 100% இது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஒரு 1 மந்த்தாக ஒர்க் ஆகாத நம்பரை இப்போ நம்ம இதை அன்பேன் பண்ணோம், இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. ஓகேவா? நான் இதை ஃபுல்லாக இது பண்ணிடுறேன் பாருங்க. ப்ளீஸ் சால்வ் த மை ப்ராப்ளம், ஐ கேனாட் த லாகின் மை வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? இதை ஃபுல்லாக இது என்ட்ரு பண்ணிச்சு. இதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கீழே ஆட் ஸ்க்ரீன் சொன்னால ஸ்க்ரீன்ஷாட், அதில் ப்ளஸ் ஐக்கான் மாரி இருக்குது பாருங்கள். அதில் எந்த இது இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே போகும். சரியா? இப்போ இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி என்ட்ரு பண்ண முடிச்சுட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் ஒரு டைம் 1-2 டைம் செக் பண்ணிங்க. பட் அதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டேன்னா அதுக்குள்ள ஆட் ஸ்க்ரீன் கொடுக்கும்போது எனக்கு செட்டிங்ஸ்குள்ளே போகுது. என்ன அப்படின்னா, நான் வாட்ஸ்அப்பை இப்போ தான் புதுசாக டவுன்லோட் பண்ணேன். அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஆப்பில் பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் இதில் போய்ட்டு கால் அலோவெலாம் எல்லாத்துலேயும் அலோவ் கொடுங்க. ஓகேங்களா? பர்மிஷன் எல்லாத்தையுமே நீங்கள் அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியும், மைக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்ப முடியும், அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இதை நான் இப்போ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா? நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணி பார்ப்போம், இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் மெசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தமாரி வரும். இது என்னடா அப்படின்னு யோசிக்காமல் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு பர்மிஷன் இருக்கும், பர்மிஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இல்லை எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துட்டுக்கப்புறம் பேக் வந்துட்டு அந்த ஆட் ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் 2 ஸ்க்ரீன்ஷாட்டை கூட ஆட் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக அந்த கான்டாக்ட் சப்போர்ட்ன்றத ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ 2வது கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஆட் பண்ணிச்சு. ஆட் பண்ணோடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட பட் 2 ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்கல கீழே அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அது நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
சர்ச்சிங் சொல்லி வரும். என்ன அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குற மாதிரி கேட்கும். இதில் என்ன கேள்வின்றதை பட் இந்த கொஷினுக்கு கீழே வந்து திஸ் நாட் த ஆன்சர் மை கொஷின் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணு. அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி 2 ஷோ இதில் ஜிமெயில் ஐடி தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ மெயில் ஐடின்னு ஜிமெயில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண டேரெக்டாக உங்களுடைய ஜிமெயிலேருந்து டூ மெயில் ஐடி இது வந்துடும். பட் நார்மல் ஃபஸ்ட்டு மெயில் ஐடி உங்கள்தாயிடும். மேலே ஃப்ரம்ன்றது உங்கள் மெயில் ஐடி. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண மெயில் ஐடியிலேருந்து மெயில் பண்ணாதீங்க. வேறு மெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வேறு மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். பட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண மெயில் ஐடி கிடையாது, நியூ மெயில் ஐடியா. ஓகேவா? அதை கேன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணுறதில்ல. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கணுமா இல்லை அதில் வந்து எல்லாமே ஆட் ஆகிருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் முதல் கொண்டு எல்லாமே ஆட் ஆகிருக்கு. பட் அந்த இதெல்லாம் வர டேட்டாஸ் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வர்றது தான். ஓகேவா? எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு மேலே ஒரு சென்டுன்னு இருக்குல்ல, அட்டாச் ஃபைலுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் குறிக்கு பாருங்கள், சென்டுன்னு. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம மெயில் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். சரியா? அதனால் இப்போ அதை கிளிக் பண்ணோடனே சென்ட் ஆயிடுச்சு. சென்ட் ஆனோடனே எதுவுமே ஷோ ஆகாது. பட் நீங்கள் நெட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட சென்ட் ஆகாமல் இருக்கும். சென்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ பேக் வந்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துடும். இப்போ நீங்கள் இதை க்ளியர் பண்ணிவிட்டு மெயிலில் போய் ஒரு டைம் செக் பண்ணிங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிங்கன்னா இல்லையான்றத ஒரு டைம் செக் பண்ணுங்கள். நான் இப்போ மெயில் சென்ட் ஆயிடுச்சா இல்லைன்றத செக் பண்ணி காட்டுற பாருங்க. ஜிமெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு அதில் பொந்தர்களில் கிளிக் பண்ணி இதில் வந்து லாஸ்ட்டாக ஆல் மெயில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் 12 மணிக்கு அனுப்பிச்ச மெயில். ஓகேவா? இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டேன்ல அந்த மெயில் ஐடி கரெக்டாக ஒரு டைம் வந்து 2 டைம் வெரிஃபை பண்ணிங்க. நீங்கள் மெயில் வந்து அவங்களுக்கு பண்ணீங்களான்றத கண்டிப்பாக பண்ணதை செக் பண்ணிங்க. செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ அனுப்பிச்சி முடிச்சாச்சு. மெயில் அனுப்பிச்சோன்னே நான் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஒரு 1 ஹவருக்குள்ளே எனக்கு ரிப்ளை மெயில் வந்தது. நான் அந்த மெயிலில் போய் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேலே இருக்க 3 கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஷோ அதில் ஆல் மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ அனுப்பிச்ச மெயில் பார்த்தீங்கன்னா 12 AM. ஓகேவா? அதில் பாருங்கள் 12 AMக்கு நான் அனுப்பிச்ச மெயில். ஓகேவா? அடுத்தது எனக்கு ரிப்ளை வந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா 12 AM வந்திருக்கு. எனக்கு ரிப்ளை வந்தது பார்த்தீங்கன்னா 1:12 வந்திருக்கு பாருங்கள். மேலே சப்போர்ட்ன்ற கிளிக் பண்ணோன்னே 1:12 AM இருக்குது பார்த்தீங்களா? நான் 12 AMக்கு அனுப்பிச்சேன். பட் எனக்கு 1 ஹவருக்குள்ளே எனக்கு ரிட்டன் மெயில் வந்துருச்சு. மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு உடனே வரும். பட் அது வெயிட் பண்ணுங்கள். பட் இந்த ட்ரிக்ஸில் 1 ஹவருக்குள்ளே வந்துச்சு. இப்போ நான் இது வந்ததுக்கப்புறம் திரும்பி போய்ட்டு இப்போ லாகின் பண்ணி பார்க்குறேன் மொபைலில். ஓகேவா? மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அக்ரி கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண நம்பர் இருந்தால் அப்படியே கொடுங்க. இல்லைனா வேறு நம்பர் இருந்தால் யூஸ் டிஃப்ரெண்ட் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்க. சரிங்களா? இப்போ நான் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறேன். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அடுத்த ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்னு வராமல் கண்டினியூ கேட்குது. ஓகேலா? அந்த கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் அப்படியே கால் மூலிமா பண்ணிங்க அப்படின்னா அதை கொடுங்க. இல்லை அனதர் மூலிமா அப்படின்னா கீழே அனதர் வெரிஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜே கேட்கும். அந்த மெசேஜில் வந்து மெசேஜ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். சரிங்களா? இதை கரெக்டாக பார்த்துங்க. பட் அதில் கிளிக் பண்ணோடனே மெசேஜ்னு கேட்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகிடும். இப்போ ஓடிபி சென்ட் ஆனே இந்த ஓடிபி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணும். ஓகேவா? அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா கால் போகும். நான் வந்து மெசேஜ் மூலியமாக தான் பண்ணேன். அதனால் எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டேன். இப்போ ஓடிபி வந்தோடனே நான் உங்களுக்கு என்ட்ரு பண்ணுறேன். சரிங்களா? ஓடிபி வந்துச்சு. அந்த ஓடிபி வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேலா? என்ட்ரு பண்ணிவிட்டு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகுது. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபை ஆகுது. வெரிஃபை ஆனே வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு பிளட் த பேக்கப்னு வருது. அதை வந்து ஸ்கிப் பண்ணிங்க. ஏன்னா உங்களோட மெயில் ஐடி இருந்தால் கிவ் பர்மிஷன் கொடுத்து தான் பேக்கப் வரும். பட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு டிபிஏ வந்துச்சு. பார்த்துங்களா? இது அதாவது மொபைலோட தான். நான் பட் அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டகரி செலக்ட் பண்ணி நீங்கள் அன்பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? எந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தது தான் இது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் செக் பண்ணேன் மெயிலை. ஓகேங்களா? நான் தூங்கிட்டேன் டைம் ஆச்சுன்னு சொல்லி. பட் மார்னிங் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணது தான். பட் 100% வந்து இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்னன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு பற்றி நிறைய வீடியோ வந்து இனிமேல் நான் போடுறேன். பட் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரே வீடியோவாக அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.